சார் 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 கோச்சிக்காதீங்க சார், கோச்சிக்காதீங்க. மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே. பேசாம உங்களுக்கு பொம்பளை குழந்தையே பொறுக்கட்டும். ஆம்பளை குழந்தை பிறந்தா தானே பிரச்சனை. சரி, ஆம்பளை குழந்தை பிறந்தாதான் உங்க அப்பா பேர் வைப்பேன்னு சொன்னீங்க. அப்போ பொம்பளை குழந்தை பிறந்தா யார் பேர் வைப்பீங்க? இவரை பத்தி தான் தெரியுமே. எந்நேரமோ சித்தி சித்தின்னு உயிரை விடுவாரு. அவங்க சித்தி பேரை தான் வைப்பாரு, நீலாம்பரின்னு. எது நீலாம்பரின்ற பேருக்கு என்ன குறைச்சல்? உன் அப்பன் பேர் என்ன? இது குப்புசாமியா முத்துசாமியா? அந்த பேரை வைக்கணுமா? சித்தியை பத்திலாம் பேசின அவ்வளவு சொல்லிட்டேன். என் சித்தி மகாராணி. என்ன எப்படி பாத்துக்கோ. சித்தி மட்டும் இங்க இருந்துச்சு நீ பேசின பேச்சுக்கு உன் வாயை ரெண்டா கிழிச்சிருக்கும். ஏன் சித்தி பேர் வைக்காம வெண்ணில அப்படி உன் பேரை வைப்பாங்க? விளங்கிட வச்சா புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது, அறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. உன் பேரை வச்சா என் குழந்தை அறிவு கட்ட முட்டாளா இருக்கும். கரு கும்முன்னு பிறக்கும் உன்ன மாதிரியே. அறிவு கட்ட முட்டாள் முட்டாள். ஆமா ஆமா, எனக்கு அறிவே இல்ல, நான் முட்டாள் தான். இப்ப நான் தெலுங்குல சொன்னேன், அதுதான் சொல்றேன். ஐயோ, மறுபடியும் சண்டை போடாதீங்க, ரெண்டு பேரும் கோவப்படாதீங்க. எனக்கு என்னமோ உங்க சித்தி பேரும் வேணான்னு தோணுது. இல்லனா என்ன பேர் வைக்கிறது? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு பேர் என்ன? ஸ்வேதா. மறந்து போச்சு, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஸ்வேதான்னு பேரை வச்சாலும் வைப்பாரு. ஏய், அது ஏன் இஷ்டம். நான் வெப்பேன், வெக்காமையும் போவேன். அது ஏன் குழந்தை. இப்ப சொல்றேன், வெப்பம் இல்ல, வச்சுட்டேன். என் பொண்ணு பேரு ஸ்வேதா. ஸ்வேதா தான் என் குழந்தையோட பேரு. நல்ல பேரு. நல்லா குழந்தை ஹைட்டா வளரும், வெள்ளையா இருக்கும். ஒன்ன மாதிரி கண்ணுங்கரேன்னு இருக்காது. ஸ்வேதா பத்தி பேசுற, அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுவா. அவளுக்கு மூளை இருக்கு, உனக்கு இருக்கா? உன் சுயரூபம் தான் இப்பதான் தெரியுதே. மனசுக்குள்ள இருக்கிற பூனை வெளியில வருதுல்ல. இங்க பாரு, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க சித்தி பேரும் இல்ல ஸ்வேதான்னு தான் பேர் வைப்பேனா? நமக்கு குழந்தையே வேணாம். நான் குழந்தையே பெத்துக்க மாட்டேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ஓவரா பேசிட்டு இருக்கிற. வெண்ணிலா, உனக்கு அவள்தான் மரியாதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை வந்துச்சு பல்ல உடைச்சிருவேன். ஏன் பொம்பளைங்கன்னா குறைச்சலாம்? ஆம்பளை நீ வந்து என்ன வேணாலும் பேசுவ, நான் வந்து அதுக்கு அடங்கி அடங்கி போகணுமா? நான் அடங்கவே மாட்டேன். அடங்க மாட்டேன். அடங்க மாட்டேன். துள்ளு. உன்னால எவ்வளவு துள்ள முடியுமோ துள்ளு. ஜம்ப் பண்ணு, குதி. நான் எங்க இருக்க போறேன்? நான் வீட்டுக்கு போறேன். நான் ஜீப் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். நீ எப்படி வர நானும் பாக்குறேன். பாப்பா பேர் குப்புசாமி முத்துசாமி. அவனு கூட்டு போட்டோம். அந்த டப்பா தலையா. ஐயோ மாமா. ஐயோ முத்து மாமா. ஐயோ மாமா, இடிச்சிச்சா மாமா? ஐயோ ஒண்ணும் இல்ல, விடு. என்ன மன்னிச்சிரு முத்து மாமா. என்ன மன்னிச்சிரு முத்து மாமா. ஒண்ணும் இல்லன்னா விட்டுரு. இல்ல முத்து மாமா, நான் கோவப்பட்டு தானே நீ போய் இடிச்சுக்கிட்ட. என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. சின்ன அடிதான்றல்ல, விடு. எவ்வளவு பெரிய சத்தம் கேட்டுச்சு. நீ எப்படி வலியில துடிச்சு போயிட்ட தெரியுமா? எல்லாம் என்னாலதான். ஐயோ, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு முட்டாள். என்ன முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க? காட்டு. என்னது லூஸ் தரமா பண்ணிட்டு இருக்கிற? சரி சரி, அழாத. அது ஒண்ணும் இல்ல, சொல்லுவாங்கல்ல, முதல்ல சண்டை, அப்புறம் சமாதானம், அதுக்கப்புறம் சந்தோஷம். இப்ப சமாதானம் ஆயிட்டோம். சரியா? இது இதோட விடு. காட்டு. நல்ல வேலை ஒண்ணும் ஆளு. மாமா, உனக்கு ஒண்ணும் இல்ல முத்து மாமா. நீ என்ன பத்தி யோசிக்காத, உனக்கு கூட ஆள் இல்ல. காட்டு. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? சரி சரி சரி, வா. ஒன்றும் இல்லை, இனிமேல் கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நானும் திட்ட மாட்டேன். நல்ல பொண்ணு இல்ல. சொல்லுங்க சார். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்க. அது என்னன்னு தெரியல. அது சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. அது இந்த ஜோசியர் வேற குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிய. அதான் அது இது தள்ளி போக தப்பாயிடுமோன்னு எனக்கே தோணுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதான் அது இந்த உங்கள் கணவர் வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்க. அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பலாம். சரிங்க, மன்னிச்சிருங்க.
நான் உங்க நிலைமைய புரிஞ்சுக்காம உள்ள வந்துட்டேன். நான் அந்த ரூம்க்கே போய்க்கிறேன். சரி சரி. அப்புறம் ஒரு சின்ன விஷயங்க. நீங்க 2 பேரும் இப்படியே அடிச்சுக்கிறதையும் சேர்ந்துக்கிறதையும் பார்த்தா என்னைக்கும் நீங்க பிரியாம சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. வர வழியில நான் ஒரு செடிய பார்த்தேன். அதுல பன்னீர் புஷ்பம்னு ஒண்ணு இருக்கு. அந்த புஷ்பத்தை நீங்க 2 பேரும் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா 2 பேருக்கும் சண்டையே வராதாங்க. எப்ப சண்டை வரும்னு தோணுதோ அப்போ அதை முகர்ந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள சண்டை வர்ற உணர்வே இருக்காதாம். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களாமா. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே. என்னம்மா சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்குந்தப்போ? ஆமா, இங்கதான் பார்த்தேன். கிடைக்குமா அது? தோ ஒரு 5 நிமிஷம், நான் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னமாமா இது? அந்த மோகினி அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. அதான் இங்கிலீஷ்ல அரோமா தெரப்பின்றாங்கல்ல, அந்த ஸ்மெல்லு ஏதோ ஒன்று அப்படி எடுத்து விட்டோம் பார்ப்போம். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு என்னோட பரிசு. இந்தாங்க இந்தாங்க. அட, பாக்க ரோசா பூ மாதிரியே இருக்கு. இதெல்லாம் அப்படி ஒரு அதிசயமா? ஆச்சரியமா இருக்கே. இத உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. மறக்காம முகர்ந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இனிமே உங்க 2 பேருக்குள்ள சண்டையே வராது. ரொம்ப சந்தோஷம். அது நீங்க அங்க சரி. பூவுக்குள் அதிசயம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இப்பதான் நிம்மதியா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. நீ நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காத, சரியா? வச்சுப்பேன். என்ன வச்சுப்ப? ஒண்ணு மனசுக்குள்ள வச்சுப்பேன்னு சொன்னேன். ரொம்ப மொக்கையா இருக்குல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வா. இங்க பாரு முத்து மாமா, ஆம்பளை குழந்தையோ பொம்பளை குழந்தையோ எது பிறந்தாலும் சரி, இனிமே அதை நினைச்செல்லாம் நம்ம அடிச்சுக்க வேண்டாம். நமக்கு குழந்தை பிறக்கணும் முத்து மாமா, அதுதான் முக்கியம். கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம், அது வெறும் வாயிலேயே சொல்லிட்டு இருந்தோம்னா குழந்தை வானத்திலிருந்து பொத்துன்னு கூடாது. அதுக்கு நம்ம ஐயோ, என்ன உனக்கு எல்லாம் விளாவரியா சொல்லணும் போல இருக்கே. உன்னோட ஒத்துழைப்பு அது வெக்கம். கௌதம், நான் அண்ணனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கார்த்திக். எங்க போறான்? உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ண போறாரு. அண்ணே, இப்பயாவது ஃபோன் எடுத்துருங்கண்ணே, என்னால டென்ஷன் தாங்க முடியல. அண்ணே, சேஃபா போய் சேர்ந்துட்டீங்களாண்ணே? அது சரி, இதை கேட்க தான் கூப்பிட்டியா? ஆமாண்ணே. சேஃபா நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். அது ஒண்ணும் இல்லைண்ணே, எனக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு சின்ன இது. அண்ணே, அங்கெல்லாம் ஓகே தானே? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஏன், என்னாச்சு? ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஏன் நீ அப்படி கேட்குற? இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என் மனசுக்குள்ள ஏதோ இடறிச்சு. உங்களை நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான்.
வேற ஒண்ணும் இல்லண்ணே. டேய் கார்த்தி, ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? அண்ணே ஒரு பிரச்சனையும் இல்லண்ணே. டேய் திரும்ப திரும்ப அதே கேட்டிருக்க, நான் அதே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லடா. உனக்கு என்னடா பிரச்சனை? கார்த்தி, உன் குரலே வர மாட்டேங்குதே கார்த்தி. அண்ணே நீங்க அமிச்ச போட்டோஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம் அண்ணே. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஹாப்பியா இருங்கண்ணே. அண்ணே ஒரு பிரச்சனையும் இல்லண்ணே. டேய் ஒரு பிரச்சனையும் இல்லடா. நீ என்னடா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி அதையே கேட்டுட்டு இருக்க? நீங்க போனீங்களே, எதுவும் பிரச்சனை இல்லாம போய் சேர்ந்தீங்களா? புது இடம், தெரியாத ஆளுங்க வேற, அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லண்ணே. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணே, நாங்க கிளம்பி வந்துடுறோண்ணே. கிளம்பி வரையா? நாங்க என்னடா வாரக்கணக்காக அங்க இருக்க போறோம்? நாளைக்கு கிளம்பி வந்துருவோம்டா. நாங்க நல்லா இருக்கோம், இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியா இருக்க, சந்தோஷமா இருக்கோம். நாளைக்கு கிளம்பும் போது உனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரிண்ணே, சரி ஓகேண்ணே. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. லைன் கிடைச்சதா கார்த்தி? லைன் கிடைச்சிருச்சு, அண்ணன்கிட்ட பேசிட்டேன். என்ன சொன்னாரு? இப்பதான் கௌதம் நிம்மதியா இருக்கு, அண்ணன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் வெண்ணிலா, என்னாச்சு முத்து மாமா? நம்ம 2 பேருக்கும் நடந்த பிரச்சனை ஒருவேளை கார்த்திக் தெரிஞ்சிருக்குமா? அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? என்ன மாமா ஆச்சு? அவன் குரலே ஒரு மாதிரி இருக்கு, யோசிச்சு யோசிச்சு பேசுறான், பயந்து பயந்து வேற பேசுறான். ஒருவேளை சித்திக்கு ஏதாவது? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இருக்காது முத்து மாமா. அப்படி இருந்தா அது எதுக்கு உன்கிட்ட மறைக்க போறாங்க? அதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆமால, கரெக்ட். அதையும் மறைக்க போறான். ஐயோ அப்பா, ஏற்கனவே மைண்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்போ ஃபோக்கஸ். சீக்கிரமா பூவை முகர்ந்து தொலைங்க. இல்லை, எந்த பூவை முதல் கவனிக்கலான்னு போட்டு பார்த்தேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, முதல்ல அந்த பூவை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன், ஓகே? ஐயோ மாமா, கூசுது முத்து மாமா. பூசுறதுக்கு தான் பண்றது, பின்ன குத்துறதுக்காக பண்றாங்க. ஐயோ, நீ என்ன பூவை மோந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? இது சும்மா ஒரு ஒரு அப்படிதான். முகர்ந்து பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பூவே உனக்காக எப்படி டைட்டில்? ஏன் நாங்களாம் அந்த டைட்டில் சொல்லக்கூடாதா? போ முத்து மாமா, பூவை மோந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்துறியா? பாரு, தூண்டு பூ எவ்வளவு ஸ்மெல்லு. நிஜமாக இந்த பூக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் போல இருக்க. ஷோமி, நீங்க பாரு. இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஜெயிச்சிட்டா, எந்த மோகினி ஜெயிச்சிட்டா. என்னாச்சுன்னு கேளுங்க. என்னாச்சு சாமி? சொல்லிட்டு சிரிச்சா நாங்களும் அந்த சந்தோஷத்துல பங்கெடுத்துக்குவோம்ல. முத்தரசன் வெண்ணிலா 2 பேரையுமே மயக்கிற பூவை முகந்து பார்க்க வச்சு மயக்கத்துல கிறங்க வச்சிருச்சு.
இனிமே அவங்களால கண் விழிக்கவே முடியாது. அது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பூ. இனி அவங்க 2 பேரும் எழுந்திருக்கணும்னா மோகினியோட சக்தியை விட அதிக சக்தி வாய்ந்த யாராவது அவங்களை எழுப்பி விட்டாதான் உண்டு. அது இப்போதைக்கு நடக்கவே நடக்காது. அதனால நீங்க நினைச்சது ரொம்ப சுலபமா நடந்துருச்சு. இதான் சாமி, இதான் எங்களுக்கு வேணும். மோகினியோட ஆட்டம் இதோட அடங்கல, இன்னும் வெறியோட இருக்கா. முத்தரசனும் வெண்ணிலாவும் மயங்கினதும் மோகினி அதிரடி ஆயிட்டு அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போகுது. இப்போதைக்கு அவங்க புருஷன் பொண்டாட்டி ஆகவே முடியாது. அத்தை, எத்தனை நாள் அத்தை எங்க கல்யாணம் நடந்துருங்கிற கனவோட காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில அது கை நழுவி போயிடுச்சோன்னு பயந்தேன். இன்னைக்கு அது பொய்ன்னு ஆயிடுச்சு அத்தை. என் பயம் போய் எனக்கு நிஜமாவே நான் நம்பின விஷயம் நடக்க போகுது அத்தை. வெண்ணிலாவும் மாமாவும் சேராம போனா கண்டிப்பா இதுக்கப்புறம் சேரவே முடியாதுல்ல அத்தை? ஆமா ஸ்வேதா, கண்டிப்பா முடியாது. நிச்சயமா நல்லது நடக்கும். தைரியமா இரு. என்னம்மா வேணும் உங்க மருமகளுக்கு? உங்க வாயாலேயே மருமகன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவ கூடிய சீக்கிரமே அது நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுற. இனிமே கல்யாணத்துக்கே நீங்க நாள் குறிக்கலாம். தைரியமாயிட்டு குறிங்க. இனிமே அவங்க புருஷம் பொண்டாட்டியா வாழறது நிச்சயமா நடக்கவே நடக்காது. எல்லாம் தகர்ந்து போயிடும். ஓம் காளிகாயை நமக. ஓம் காளி, ஓம் மகா காளி, பத்ரகாளி நமக. ஓம். புரியுது? பண்ணு, பண்ணிடு. என்னாச்சு சாமி? விஷயத்துல மோகினிக்கே சவாலான ஒரு விஷயம் இருந்திருக்கு. முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் என்னதான் சண்டைய மூட்டி விட்டாலும் அந்த மயக்கத்திலிருந்து அவங்க உடனடியா வெளியே வந்து சமாதானம் ஆயிட்டே இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஜோடிய மயக்கத்துல ஆழ்த்தி இன்னைக்கு பிரிச்சா மட்டும் பத்தாது, அவங்களுக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வு தூண்டப்பட்டு இன்னைக்கே சேர்ந்தாலும் பிரச்சனை தான். அதனால ஒரே அடியா வெண்ணிலாவ கொன்னு களையாம்னு அது சொல்லுது. எங்கேயாவது பாழுங்கணத்துல போய் போட போகுது. அது நடக்குமா? இந்த கேள்விக்கே இடம் இல்ல. மோகினி தன்னோட வேட்டைய தொடங்கிட்டா. நான் ஒரு விஷயம்தான் நடந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதோட சேர்த்து இன்னொரு நல்ல விஷயத்தையும் நடத்தி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. ஏன் விடணும்? ரொம்ப சந்தோஷம் சாமி. மோகினி ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அத முடிக்காம விட்டதே இல்ல. ஏய் வெண்ணிலா, இத்தனை நாள் எத்தனையோ விஷயத்த நான் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆனா எனக்கே சவாலா வந்து நின்ன உங்க 2 பேரையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எவ்வளவு சண்டையை தூண்டி விட்டோம், மறுபடியும் நீங்க 2 பேரும் சமாதானமாகி அடுத்த நிமிஷமே சண்டையை மறந்தீங்களே, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா சும்மா பெத்தாளுங்களோட மோதுறதுல சுவாரஸ்யமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு சரியான எதிரி தேவை. ஆனா பாவம், முத்தரசன் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல நீ இருக்க மாட்ட. அப்புறம் யார் கூட சண்டை போடுவாரு, யார் கூட சமாதானமாவாரு? அதுக்கு வழியே இல்லாம போயிடும். ஏன்னா முத்தரசன் முழிக்கிற நேரத்துல உன் உயிர் உன்னை விட்டு பறந்து போயிருக்கும். உன்னை தூக்கிட்டு போய் பாலங்கணத்துல போட போறேன். அதுக்கப்புறம்
உன் உயிர் உன்னை விட்டு ஓடி போயிடும். நீயும் என்ன மாதிரி மோகினி ஆயிடலாம். உன் மாமாவ மயக்க நிலையிலே இருந்து கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்க. ஏன்னா மறுபடியும் நீ உயிரோட இருக்க மாட்டல்ல. ஆவியா வந்துதான் முத்தரசனை பார்க்கணும்.